திராவிட கழகத்தின் தலைவர் பெரியார் அதை செய்தார் இதை செய்தார் என்று கூறுகிறீர்களே, தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் குறையவில்லையே, அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். பெரியார் இது பண்ணாங்க அது பண்ணாங்க நான் சொல்ல வரேன். பெரியார் நம்மளை சிந்திக்க வச்சாங்க. ஏன் இந்த சமூகத்துல எது சரி பரவாயில்ல வாய மூடிக்கு நம்ம போனோம்னு சொல்லிட்டே வளர்த்தாங்களோ அதெல்லாம் எதுக்கு கேள்வி கேளு அப்படின்னு நமக்கு நம்ம அப்பா யோசிக்கிறோம், நம்ம தாத்தா பாட்டி யோசிக்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாமே அதுல மூடி போய் வாழ்க்கை கொண்டிருந்தாங்க. அதை மாற்றி ஒருத்தர் கேள்வி கேளு, உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். பாலியல் பலாத்காரம் பற்றி கேட்கிறேன். நான் உடனே கேட்கிறேன், என்ன சொல்லி வளர்க்குறாங்க? 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து, ஏன்னா இருட்ட வெளியில போனீங்கன்னா ஏதாவது தப்பா நடக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில போகாத, 4 பசங்க கமெண்ட் அடிப்பாங்க, தப்பா பேசுவாங்க, தப்பா நடந்துக்கலாம் சொல்றாங்களா? அதனால ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறது திரும்ப 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 சொல்லி வளர்க்கிறோம். ஏதாவது ஒரு வீட்டையாவது ஒரு பெண்ணை நீ மரியாதையாக நடத்த வேண்டும் சொல்லி வளர்க்கிறோமா? கூட அவங்க அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒரு பொண்ணை பார்த்தா அவ ட்ரெஸ் அவ இஷ்டம், அவ 12 மணிக்கு நிக்கிறான்னா அவ இஷ்டம், நீ ஏன் கமெண்ட் அடிக்கிற? அது தப்பு. ஒரு பெண் அங்க நிக்கிறான்னா நீ போய் அவளை தொடுறது தப்பு. ஒரு பெண்ணுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ இல்லைன்னு சொல்லும் பொழுது அவளை தொடுறது தப்பு, குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுல வளர்க்கிறோம் இல்லையா? அதை பண்ணும் பொழுதுதான் இந்த சமூகம் மாறும்.